டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பெருகி வரும் வாகனம், நிறைய பிரச்சனைகளும் வருது. நம்மளும் அதை பார்க்க கற்றுக்கணும். ஸோ அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக இனிமேல் எடுத்தாகணும். ஒரு சிறு முயற்சி இது. இதில் என்னென்னா, கம்ப்ளைண்ட்டை நம்ம பார்க்க முடியல, இருந்தாலும் இதன் மூலமாக எந்தெந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. முதல்ல என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிடுறேன். வண்டி சாவி போட்டவுடனே இந்த வண்டி ஆன் ஆகாது. சாவி போட்டு பேக் பிரேக் பிடிச்சிட்டு மோட் பட்டன் அழுத்தினோடனே என்ன ஆகும்னா ரன்னிங் மோடுன்னு வரும். இன்னொரு வாட்டி அழுத்தினீங்கன்னா பவர் மோடுன்னு வரும். ரன்னிங் மோடு வந்துச்சுன்னா இந்த மாதிரி பச்சை கலரில் ஜீரோவை சுற்றி பச்சை கலரில் வரும். பவர் மோடுன்னு சொன்னால் ஜீரோவை சுற்றி ஆரஞ்சு கலரில் வந்துடும். அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தோடனே வண்டி இன்னும் மூவ் ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த வண்டி மூவே ஆகலை. எல்லாமே ஒர்க் ஆகுது, ஆன் ஆகுது, பேட்ரி நல்லா இருக்குது. ஆனால் வண்டி மூவ் ஆகலை. உடனே டிஸ்பிளேயில் ஒரு விஷயம் பார்த்தோம். சர்வீஸ் டியூ இன் 0 கிலோமீட்டர்னு வருது. ஸோ முதல்ல இந்த வண்டியை பார்க்கக்கூடியவர்கள், புதுசாக பார்க்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த தகவலை பார்த்தவுடனே, அதாவது சர்வீஸ் பண்ணால் தான் வண்டி ஓடும் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். சர்வீஸ் டியூ இன் 0 கிலோமீட்டர் அப்படின்னா உனக்கு வண்டி ஓடி முடிஞ்சிருச்சு, நீ சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ரீசெட் பண்ணதுக்கப்புறம் தான் வண்டி ஓடுன்னு அர்த்தம். அப்போ நம்ம பார்த்தவுடனே என்ன ஆகுதுன்னா, புதுசாக பார்க்கக்கூடியவர்கள் இந்த சர்வீஸ் டியூவை ரீசெட் பண்ணாவே இந்த வண்டி ஓடிடும்னு நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துடும். உடனே என்ன பண்ணலாம், சரி மேனுவலாக ரீசெட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. இது கம்பெனிக்கிட்ட இருக்கிற விஎல்சி டூல் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதை ரீசெட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது. ஸோ அப்போது நம்ம ரீசெட் பண்ணுறதுக்கே கம்பெனிக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் புலப்படுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்த கட்டமாக யோசிக்கிறோம். ஏன்னா இது சரி பண்ணாவே சரியாயிரும் போல் தெரியுது அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டுருது. ரெண்டாவது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு முக்கோண சிம்பிள் வரும். எப்படி இப்போது நம்ம ஓபிடி மூலமாக இன்ஜின் செக் லைட் எரியுமோ அந்த மாதிரி இந்த வண்டியில் இந்த மாதிரி முக்கோண சிம்பிள் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் இன்ஜின் செக் சிக்னல் எரியும், இங்கே முக்கோண சிம்பிள் எரியும். இந்த முக்கோண சிம்பிள் எரிஞ்சாவே ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம் வண்டியில். அது த்ராட்டில் பொசிஷன் சென்சாராக இருக்கலாம், கண்ட்ரோலராக இருக்கலாம், பேட்டரி வோல்டேஜ் லோவாக இருக்கலாம், இல்லை மோட்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்டம் தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, அதை எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், விஎல்சி டூல் போட்டு தான் பார்க்கணுன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் நமக்கு என்ன ஆச்சுன்னா, கூடுதலாக ஒரு சிந்தனை வந்துருச்சு. அதாவது ஆக்சிலேட்டர் கொடுத்தா போகல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நிறைய கொஞ்சம் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கோம் பேட்டரி பைக்கை பற்றி. அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த த்ராட்டில் பொசிஷன் சுவிட்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம பைக்கிலலாம் கூட ஒரு டிபிஎஸ் சென்சார்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இதில் த்ராட்டில் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவிட்சஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், சென்சார் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா ஒயரில் ஒர்க் ஆகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இன்புட் வோல்டேஜ் போயிட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க அவுட்புட் வோல்டேஜ் மாறி வந்துகிட்டு இருக்கும். எனவே அதில் பிரச்சனை இருக்க மட்டும் ஒரு சந்தேகம் எழுப்புது. அந்த சந்தேகத்துக்கு நம்ம எதுவும் கழட்டி பார்க்க தேவையில்லை, எளிமையாக பார்க்குறதுக்கான ஒரு யுக்தியை தான் இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். வேறு எதுவுமே இன்றைக்கி கற்றுக்கல. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நீங்கள் சாவியை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சிலேட்டரை ஃபுல்லாக ஆனில் வச்சுக்கோங்க. அதாவது ஃபுல் த்ராட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாவி போடுங்க. அந்த ஆக்சிலேட்டரை விடவே கூடாது. நீங்கள் லெஃப்ட்டில் என்ன பண்ணுங்கள், பிரேக் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா பவர் மோடு அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா, அந்த டிஸ்பிளே